நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற கதை பாதி உண்மை கலந்த கதை. இந்த கதை கேட்க கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குங்க. அதனால இந்த கதையை முழுசா கேளுங்க. சரிங்க, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பிளேபாய் உண்மையாகவே காதலில் விழுந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? இதுவரை பல பெண்களோடு சாதாரணமாக பழகி எந்த ஒரு உறவிற்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக மட்டுமே பார்த்து வந்த ஒருவன் திடீரென்று ஒரு பெண்ணின் மீது தீவிரமான காதல் கொண்டால் அவனது உலகமே தலைகீழாக மாறிவிடும். அப்படித்தான் எனது நண்பன் கவினுக்கும் நடந்தது. கவின் பார்ப்பதற்கு மிக சுமாரான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் அவனது பேச்சு திறமையால் பல பெண்களை ஈர்க்கக்கூடியவன். வார இறுதி நாட்களில் பார்ட்டி பப் என்று ஊர் சுற்றும் அவனது வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி போல வந்து இறங்கினாள் மித்ரா. அவளை எங்கே சந்தித்தான், எப்படி பேசினான் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவளை சந்தித்த பிறகு கவின் முற்றிலுமாக மாறிப்போனான். அவனது பிளேபாய் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. மித்ராவை தவிர வேறு எதை பற்றியும் அவன் சிந்திப்பதே இல்லை. 2 வருடங்கள் அவர்களின் காதல் மிக தீவிரமாக தொடர்ந்தது. ஆனால் பெண்ணின் பெற்றோர் அதற்கு சம்மதிக்கவில்லை. தங்களை விட வேறுபட்ட பின்னணியை கொண்ட ஒருவனுக்கு பெண் கொடுப்பார்களா? எதிர்ப்பு வலுத்தது. ஒரு நாள் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத வேளையில் கவின் மித்ராவை யாருக்கும் தெரியாமல் கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். டே கவின், பைத்தியக்காரனே, என்ன வேலைடா செஞ்சிருக்க? அவள் உன்னை மட்டும் நம்பி வந்திருக்கிறாள். இனிமேல் அவளுக்கு நீ மட்டும்தான் உலகம். அவளை கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று நாங்கள் அவனுக்கு அறிவுரை கூறினோம். அவர்கள் 2 பேரும் தங்குவதற்காக பக்கத்து ஊரில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து கொடுத்தோம். அந்த வீடு 2 பேருக்கு மிகவும் பெரிய வீடு. கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பழைய காலத்து அமைப்பு. பெரிய வரவேற்பறை, நீளமான நடைபாதை, 2 பெரிய படுக்கையறைகள் என்று மிகவும் விசாலமாக இருந்தது. வீட்டின் தரை முழுவதும் பழைய செந்நிற காவி பூசப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கே ஒரு விதமான அமைதியும் அதே சமயம் ஒரு விதமான கனமான சூழலும் அந்த வீட்டில் நிலவியது. ஆரம்பத்தில் அவர்கள் இருவரும் அந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமாகத்தான் குடித்தனம் நடத்தினார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் சில வாரங்கள் கூட நீடிக்கவில்லை. டே, அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குடா என்று ஒரு நாள் கவின் என்னிடம் வந்து கூறினான். என்னடா வளர்ற, புது இடம்ல, அதான் உனக்கு அப்படி தோணுது போல என்று நான் அவனை கேலி செய்தேன். இல்லடா, நான் பொய் சொல்லல. வீட்டில் எந்த மூலையில இருந்தாலும் யாரோ எங்களை உற்று பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குடா. நான் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குறப்போ முதுகுக்கு பின்னால யாரோ நிற்கிற மாதிரியே இருக்கு. திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. மித்ராவுக்கும் இதே ஃபீல் தான் இருக்குதாம். அவ கிச்சன்ல சமைக்கிற நேரம் அவளை யாரோ முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்குதாம். பயத்தில் அவ தனியா கிச்சனுக்கு போகவே பயப்படுறா என்று கவின் இதை சொல்லும்போது அவனது கண்களில் தெரிந்த பயம் உண்மையானது என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு பயங்கரமான விஷயத்தை அவன் சொன்னான். நாங்கள் 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ருசியாக சமைத்தாலும் அந்த சாப்பாடு 2 மணி நேரத்திற்குள் பாழாகி விடுகிறது. காலை 10 மணிக்கு சுட சுட சமைத்த கோழிக்கறி குழம்பு 12 மணிக்கே கெட்டு போய் விடுகிறது. ஒரு மாதிரி வாடை வருகிறது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச பால் கூட சில நேரங்கள்ல கெட்டு போயிடுது. 1 நாள் 2 நாள்னா பரவாயில்லடா, ஒவ்வொரு நாளும் சாப்பாடு இப்படி கெட்டு போனதுன்னா நாங்க எப்படி சாப்பிடுறது என்று அவன் விரக்தியாக கேட்டான். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பேய் பிசாசு என்பதை விட அந்த வீட்டில் ஏதோ ஒரு கடுமையான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. இந்த அமானுஷ்ய பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்க, நாட்கள் செல்ல செல்ல கவினுக்கும் மித்ராவுக்கும் இடையில் தேவையில்லாத சண்டைகள் வரத் தொடங்கின. காதலித்து ஊரை விட்டு ஓடி வந்த அவர்கள் இருவருக்கும் இடையில் அப்படி என்ன பெரிய சண்டை வந்துவிட போகிறது? ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு ஆக்ரோஷமாக சண்டை போட்டார்கள். கவின் சொல்லுவான், எனக்கு ஏன் அவள் மீது அவ்வளவு கோபம் வருதுன்னே தெரியலடா. ஏதோ ஒரு சக்தி என் வாயில அவளை திட்ட வைக்குது என்றான். கோபம் தலைக்கேறும் போதெல்லாம் கவின் மித்ராவை அந்த பெரிய வீட்டில் தனியாக விட்டுவிட்டு நேராக நாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்து விடுவான். டே கவின், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அவளோட பெத்தவங்களை, சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்கா. அவளை அந்த பெரிய வீட்டுல, அதுவும் அமானுஷம் இருக்குன்னு நீயே சொல்ற, அந்த வீட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு இப்படி இங்க வந்து படுத்து கிடக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை என்று நாங்கள் தான் அவனை கட்டாயப்படுத்தி திட்டி சமாதானம் செய்து மீண்டும் அவளை பார்க்க அனுப்பி வைப்போம். இப்படியே மாதங்கள் உருண்டோடின. அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்து ஏறக்குறைய 7 மாதங்கள் ஆகிவிட்டன. டிசம்பர் மாதம் பிறந்தது. சாதாரணமாகவே அந்த பனிகாலத்தில் மனநிலை கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் டிசம்பர் மாதம் பிரச்சனை மிக மோசமாக சூடுபிடித்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் கொன்றுவிடும் அளவுக்கு சண்டை போட்டு கொண்டனர். சண்டை போடும்போது இருவரின் கண்களும் சிவந்து வேறு யாரோ இருவர் சண்டை போடுவது போல விபரீதமாக நடந்து கொண்டார்கள். கவினுக்கு அப்போது வயது 26, மித்ராவிற்கு வயது 25. டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி வந்தால் அவனுக்கு 27, அவளுக்கு 26.
ஆனால் அந்த ஜனவரி மாதம் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் எங்கள் ஒட்டுமொத்த பிராணனையும் நடுங்க வைக்கும் அந்த பயங்கரமான உண்மை எங்களுக்கு தெரிய வந்தது. கவினின் வீட்டிற்கு சற்று தள்ளி ஒரு பழைய சில்லறை கடைக்கு வந்தோம். ஒரு நாள் கவின் அங்கே சிகரெட் வாங்குவதற்காக சென்றபோது அந்த வயதான கடைக்காரர் கவினை மிகவும் வினோதமாக பார்த்திருக்கிறார். தம்பி, அந்த வீட்டுல நீங்க 2 பேரும் தனியாவா இருக்கீங்க என்று அவர் கேட்டார். ஆமா அங்கிள், ஏன் கேக்குறீங்க என்றான். இல்லப்பா, உங்களை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. முந்தி இதே மாதிரி தான் ஒரு ஜோடி அந்த வீட்டுல வந்து குடியேறினாங்க. ஒருத்தருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடி வந்தவங்க. அப்போ அந்த பையனுக்கு உங்க வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு 25 வயசு இருக்கும். இதை கேட்டதும் கவினுக்கு இதய துடிப்பு ஒரு நொடி நின்று விட்டது. என்ன அங்கிள் சொல்றீங்க? எப்ப நடந்தது என்று கவின் திணறலாக கேட்டான். 2 வருஷத்துக்கு முன்னாடி தாப்பா நடந்துச்சு. சரியா இதே மாதிரி தான் ஒரு டிசம்பர் மாசத்துல அவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்துச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த வீட்டுல இருக்க, அந்த பையன் எங்கேயோ வெளியில போய் குடிச்சிட்டு திரிஞ்சான். ஒவ்வொரு நாளும் சண்டைதான். கடைசியில புது வருஷம் பிறந்து தை மாசம் வந்துச்சு. தை மாசத்துல அந்த பையனுக்கு வயசு 27, அந்த பொண்ணுக்கு வயசு 26. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்றே தெரியவில்லை. அந்த பொண்ணு கிச்சனுக்குள்ள போய் விஷத்தை குடிச்சிட்டு துடிக்க துடிக்க தன்னோட உயிரை விட்டுட்டா. அதை பார்த்து குற்ற உணர்ச்சியிலையும் மன அழுத்தத்திலையும் பயந்து போன அந்த பையன் அதே நாளில் அதே வீட்டில் தூக்கு போட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான். அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள வாடகைக்கு வந்த ஒருத்தரும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. எல்லாம் கொஞ்ச நாளிலேயே பயந்து போய் ஓடிடுவாங்க. உங்களுக்கும் 25, 26 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு பயமா இருக்குப்பா என்றார் அந்த கடைக்காரர். கடைக்காரர் சொல்லி முடித்ததும் கவினின் கையில் இருந்த சிகரெட் தானாகவே கீழே விழுந்தது. அவனது உடம்பெல்லாம் வேர்த்து கைகால்கள் வெடவெடவென்று நடுங்கத் தொடங்கின. அன்று இரவு அவன் நேரடியாக ஓடி வந்து எங்களிடம் இந்த விஷயத்தை கூறினான். நாங்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். சற்று சிந்தித்து பாருங்கள், அது ஒரு அமானுஷ்ய வீடு. கவினும் மித்ராவும் ஊரை விட்டு ஓடி வந்தவர்கள். அவர்களின் வயதும் 25, 26 தான். டிசம்பர் மாதத்தில் கடுமையான சண்டை. இனி வரும் தை மாதத்தில் அவர்களுக்கு 26, 27 வயதை அடைய போகிறார்கள். இது வெறும் தற்செயல் நிகழ்வா? இல்லவே இல்லை. இறந்து போன அந்த 2 ஆத்மாக்களும் தங்கள் வாழ்க்கையின் இறுதி நாட்களை தாங்கள் அனுபவித்த அந்த மரண வலியை கவின் மற்றும் மித்ராவின் உடல்களை பயன்படுத்தி கால சுழற்சியாக மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் உணர்ந்த அந்த உணர்வு, அந்த ஆக்ரோஷமான சண்டையெல்லாம் அந்த ஆத்மாக்களுடையதுதான். டே கவின், இனி ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல நீங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கே இப்பவே அந்த வீட்டை விட்டு வெளியே வாங்கடா என்று நாங்களே பயந்து போய் கத்தினோம். அடுத்த 1 மணி நேரத்தில் நாங்கள் அனைவரும் அந்த வீட்டிற்கு சென்று மித்ராவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கொடுத்த அந்த 6 மாத முன்பணத்தை பற்றி கூட கவலைப்படாமல் உடுத்திய உடையோடு அந்த வீட்டை விட்டு வெளியேறினோம். அந்த வீட்டின் வாசற்படியை தாண்டிய அந்த நிமிடம் கவினின் தோள்களில் இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. மித்ராவும் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். இன்று அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. இப்போது அவர்கள் இருவருக்கும் இடையில் சண்டை வருவதே மிகவும் குறைவு. மிகவும் அன்பான தம்பதிகளாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் அந்த வீட்டை பற்றி நினைத்தாலே எங்களுக்கு குலையே நடுங்கும். ஒருவேளை அந்த உண்மையை அந்த கடைக்காரர் சொல்லாமல் விட்டிருந்தால், ஒருவேளை அவர்கள் அந்த தை மாதத்தில் அந்த வீட்டிலேயே இருந்திருந்தால், அந்த கருப்பு வரலாறு கவின் மற்றும் மித்ராவின் வாழ்க்கையிலும் அரங்கேறி இருக்குமா என்பது யாராலும் உறுதியாக கூற முடியாத ஒரு விஷயம்தான். இது போன்ற அமானுஷ்யமான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையிலையோ அல்லது உங்க நண்பர்கள் யாருக்காவது நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.